Dear students and parents, this is Kasturi from SK Career Academy. நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா MCC ஆல் இந்தியா கோட்டாக்கான MBBS BDS கவுன்சிலிங் ஷெட்யூல் பத்தி நம்ம பார்க்க போறோம். அதுல எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது, சாய்ஸ் ஃபில்லிங் பண்றது, அதுக்கப்புறம் பேமெண்ட் எப்படி டெபாசிட் பண்றது, தென் அதுக்கப்புறம் அதனுடைய ஒரு சின்ன டெமோ அப்ளிகேஷன்ஸ் எப்படி ஃபில் பண்றது அப்படின்றத பத்தி ஒரு சின்ன டெமோவும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். ஏன்னா உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவை. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல பாருங்க, நான் அதுக்கான ஷெட்யூல் காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க ஸ்கிரீன்ல MCC ஆல் இந்தியா கோட்டாக்கான ஷெட்யூல் நான் உங்களுக்கு இப்போ ஓபன் பண்ணியிருக்கேன். பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து 21st இருந்து 28th வரைக்கும் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் வந்து 22ல இருந்து 28 வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து டேட் கொடுத்துருக்காங்க. பட் டுடே மார்னிங் என்னாச்சு, 22 மார்னிங் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங்காக நமக்கு எனேபிள் ஆகல. ஸோ எப்போ எனேபிள் ஆயிடுச்சு அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நைட்டு 9 PM அந்த டைமிங் தான் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு வந்து நமக்கு எனேபிள் ஆனது. ஸோ அந்த டைமிங் தான் நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண ஸ்டார்ட் பண்ண முடியும். தென் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாய்ஸ் லாக்கிங் எப்போ டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 28 ஜூலை 2025 வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்போ சாய்ஸ் லாக்கிங் எனேபிள் ஆகும்னா 4 PM, தட் இஸ் 4 PMல இருந்து நைட் 11 PM 11:55 அந்த டைமிங் தான் உங்களால சாய்ஸ் லாக்கிங் பண்ண முடியும். சப்போஸ் நீங்க சாய்ஸ் லாக்கிங் பண்ணலாம் அப்படின்னாலும் ஆட்டோமேட்டிக்கா சாய்ஸ் லாக் ஆயிடும். கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு சாய்ஸ் லாக் பண்ணிடுவாங்க. ஸோ டோன்ட் வரி. தென் ரிசல்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 31st வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஜாயினிங் டேட் வந்து 1st ஆகஸ்ட்ல இருந்து 6th ஆகஸ்ட் வரைக்கும் ஜாயினிங் அண்ட் ரிப்போர்ட்டிங் கொடுக்க போறீங்க. ஜாயினிங் அப்படின்னு ரிப்போர்ட்டிங் அப்படின்னாலும் ஒண்ணுதான். ரிப்போர்ட்டிங் அப்படின்னா என்னன்னா, நம்ம எந்த காலேஜ்ல அலாட்மெண்ட் ஆயிருக்கோ அந்த காப்பியை டவுன்லோட் பண்ணிக்கிறீங்க. தென் சர்டிபிகேட் எல்லாமே எடுத்துக்கிறீங்க. நீங்க பேங்க்ல டெபாசிட் பண்ண அமௌண்ட் அந்த காப்பியை டவுன்லோட் பண்ணிக்கிறீங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் கொண்டு போய் நீங்க காலேஜ்ல சப்மிட் பண்றீங்க இல்லையா, அததான் வந்து ரிப்போர்ட்டிங் சொல்ல போறீங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு ஜாயினிங் அண்ட் ரிப்போர்ட்டிங் டேட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து செக்யூரிட்டி டெபாசிட் எவ்வளவு பே பண்ணணும், யார் எவ்வளவு பே பண்ணணும் அப்படின்னு நீங்க வந்து இதுல பார்க்க போறீங்க இந்த ஸ்கிரீன்ல. அதாவது கவர்மெண்ட் கோட்டா ரிசர்வ் கேட்டகரி, அதாவது கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும் தான் நான் ஃபில் பண்ண போறேன் அப்படின்றவங்க 5,000 செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ண போறீங்க. தென் கவர்மெண்ட் கோட்டாவில நான் வந்து அன்ரிசர்வ் கேட்டகரியில நான் ஃபில் பண்ணணும், நான் அன்ரிசர்வ் கேட்டகரியில வரேன் அப்படின்னா அவங்க வந்து 10,000 வந்து பே பண்ணணும். ஓகே, ஸோ நான் வந்து எலிஜிபிள் மார்க் வந்து வாங்கியிருக்கேன், நான் அதனால டீம்டு யூனிவர்சிட்டி பார்ட்டிசிபேட் பண்ண போறேன் அப்படின்னா நீங்க வந்து 2,05,000 வந்து டெபாசிட் பண்ணணும். ஸோ இது எல்லாமே வந்து ரீஃபண்டபிளா, யாருக்கு ரீஃபண்டபிள் ஆகும் அப்படின்றது இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க. இதுல வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். சீட் அலாட் ஆயிடுச்சு, நான் காலேஜ்ல ஜாயின் பண்ணிட்டேன், எனக்கு நான் கட்டின அந்த 5,000 10,000 ஆர் 2,05,000 ரீஃபண்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிடும். அதே மாதிரி சீட் அலாட் ஆயிடுச்சு, ஜாயின் பண்ணிட்டேன், நான் ஜாயின் பண்ணிட்டு அவங்க ஒரு டேட் கொடுக்குறாங்க, அந்த கொடுத்துருக்க டேட்ல நான் ரிசைன் பண்ணிட்டேன், எனக்கு வந்து அந்த 5,000 10,000 ஆர் 2,05,000 நான் பே பண்ண அமௌண்ட் வந்து எனக்கு ரீஃபண்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், உங்களுக்கும் ரீஃபண்ட் ஆயிடும். சரி, ஓகே. நெக்ஸ்ட், எனக்கு சீட் அலாட் ஆயிடுச்சு, நான் காலேஜ்ல ஜாயின் பண்ணவே இல்லை, அப்பனா எனக்கு வந்து அமௌண்ட் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகுமா அப்படின்னா எஸ், உங்களுக்கும் ரீஃபண்ட் ஆகும். ஏன்னா நீங்க தான் காலேஜ்ல ஜாயின் பண்ணவே இல்லை இல்லையா. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப எல்லா அமௌண்ட் யாருக்கு ரீஃபண்ட் ஆகும் பார்த்துக்கோம். நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரீ எக்ஸிட் இருக்கா, இப்ப நம்ம பேசுறது எல்லாமே ஃபர்ஸ்ட் ரவுண்ட மட்டும் பத்தி பேசிட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எனக்கு சீட் அலாட் ஆயிடுச்சு, நான் ஜாயின் பண்ணிட்டேன், தென் ரிசைன் பண்ணிட்டேன், அவங்க கொடுத்துருக்க டேட்ல நான் ரிசைன் பண்ணிட்டேன், எனக்கு ஃப்ரீ எக்ஸிட் ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், உங்களுக்கும் ஃப்ரீ எக்ஸிட் ஆப்ஷன் இருக்கு. சீட் அலாட் ஆயிடுச்சு, நான் ஜாயின் பண்ணல, அப்ப எனக்கு வந்து ஃப்ரீ எக்ஸிட் ஆப்ஷன் இருக்கா அப்படின்னா நீங்களும் ஃப்ரீ எக்ஸிட் ஆப்ஷன் இருக்கு. நீங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னா செகண்ட் ரவுண்டுக்கு நீங்க எலிஜிபிள் ஆயிடுவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இது முடிஞ்சிச்சு, நீங்க செகண்ட் ரவுண்டுக்கு போகணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க செகண்ட் ரவுண்டுக்கு போகலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 22 தான் உங்களுக்கு அப்டேட்டட் சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அப்டேட்டட் சீட் மேட்ரிக்ஸ் PDF தான் நான் இங்க உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். பாருங்க, இந்த அப்டேட்டட் சீட் மேட்ரிக்ஸ் என்னென்ன காலேஜ்ல எவ்வளவு சீட் வந்து இருக்கு, இது எல்லாமே உங்களுக்கு டீம்டு யூனிவர்சிட்டிஸோடைய
சீட் மேட்ரிக்ஸ். ஸோ இந்த டீம்டு யூனிவர்சிட்டிஸ்ல வரக்கூடிய என்னென்ன காலேஜஸ் எவ்வளோ அப்படின்றது உங்களுக்கு ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்கு பாருங்க. ஸோ இதை வச்சுதான் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, எனக்கு இந்த காலேஜ் ஓகே, இதுல வந்து ஒரு 150 சீட் இருக்கு, இந்த காலேஜ்ல எனக்கு 250 சீட் இருக்கு, ஸோ அப்ப இது நம்ம ஃபில் பண்ணலாமா அப்படின்னு நீங்க பார்த்து டிசைட் பண்ணி எனக்கு இது ஓகேவா அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க தயவு செய்து அதை சாய்ஸ் ஃபில்லிங்ல இந்த காலேஜஸ் கொடுங்க. ஸோ இப்போ இதுல கேட்டகரி வைஸ் கொடுத்துருப்பாங்க, ஓப்பன் கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கேட்டகரி இருக்கீங்களோ அந்த கேட்டகரி வைஸ் இதுல எல்லாமே டீம்டு யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்க அந்த 2,05,000 டெபாசிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த பேஜ் உங்களுக்கு வரும். ஸோ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோட நம்பர் நான் கீழே தரேன், அதுல நீங்க வந்து மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு பிடிஎஃப் சென்ட் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு சின்ன டெமோவா, ஓகேங்களா? ஸோ அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்றது அப்படின்றத பத்தி ஒரு சின்ன டெமோ பாக்குறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஸ்கிரீன்ல ncc.nic.in அப்படின்னு வந்து நீங்க டைப் பண்றீங்க. டைப் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். ஸோ இந்த பேஜ்ல வந்து ஃபர்ஸ்ட் ஹோம் பேஜ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ண, யூஜி மெடிக்கல் அப்படின்றத டைப் பண்ணிடுங்க. யூஜி மெடிக்கல் டைப் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் 2025 இருக்கு பாருங்களேன், அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஸ்க்ரோல் பண்ணோன்னா இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். ஸோ இதுல வந்து உங்களுடைய யூஜி ஸ்கோர் கார்டுல என்னென்ன மாதிரி ரோல் நம்பர், அதுக்கப்புறம் அதுல என்ன மாதிரி உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை தான் நீங்க டைப் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து நியூ கேண்டிடேட் ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்கீங்க இல்லையா, ஸோ அந்த நியூ கேண்டிடேட் ரிஜிஸ்ட்ரேஷனை இங்க வந்து டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜ் ஓப்பன் ஆகும்போது அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே கிளியரா ரீட் பண்ணிடுங்க. ஸோ அவங்க வந்து பாஸ்வேர்டு எப்படி கிரியேட் பண்றது, என்னென்ன டிஜிட்ல கிரியேட் பண்றதுன்னு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அந்த பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் லாஸ்டா வந்து நீங்க இங்க ஐ அக்ரின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு, அந்த ஐ அக்ரி ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் பேஜ் இது ஓப்பன் ஆகும். ஸோ இதுல வந்து நீட் யூஜி ரோல் நம்பர் ஸ்கோர் கார்டுல என்ன இருக்கோ அதே மாதிரி அப்படியே டைப் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து நீட் யூஜி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்களுடைய ஸ்கோர் கார்டுல என்ன இருக்கோ அதே மாதிரி நீங்க டைப் பண்ண. சப்போஸ் மாத்தி டைப் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் மூவ் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேண்டிடேட்டோடைய நேம், கேண்டிடேட்டோட நேம் வந்து ஸ்கோர் கார்டுல உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல இனிஷியல் போட்டிருக்காங்க அப்படின்னா இனிஷியல் ஃபர்ஸ்ட்ல போடுங்க, லாஸ்ட்ல போட்டிருக்காங்க அப்படின்னா லாஸ்ட்ல போடுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும், இல்லைன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகாது. ஸோ ஸ்கோர் கார்டுல என்ன மாதிரி நேம் இருக்கோ அதை வந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா கரெக்டா வந்து ஃபில் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து மதர் நேம், எப்பொழுதும் ஃபாதர் நேம் கேட்பாங்க, இந்த டைம் வந்து மதர் நேம் கொடுத்துருக்காங்க, மதர் நேம் ஃபில் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் லாஸ்டா வந்து நீங்க என்ன பண்றீங்க, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டேட் மந்த் இயர் போட்டுருங்க. செக்யூரிட்டி பின் வந்து போட்டுருங்க. செக்யூரிட்டி பின் போட்டதுக்கு அப்புறம் நீங்க சப்மிட் பண்ணிடுங்க. ஸோ சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நீங்க தானா அப்படின்னு நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு உங்களுடைய போன் நம்பர் அண்ட் மெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணணும். சோ நீங்க பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிடுறீங்க. இதுதான் உங்களுடைய பாஸ்வேர்ட், பாத்துக்கோங்க. அது முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றீங்க, நெக்ஸ்ட் பேஜ் போறீங்க. சோ நெக்ஸ்ட் பேஜ் அதை சேவ் பண்ணி சப்மிட் பண்ணிடுங்க. சோ சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ். ஸோ பர்சனல் டீடைல்ஸ் வந்து பேசிக்கா நீங்க என்னென்ன பர்சனல் டீடைல்ஸ் ஒரு 2-3 பேஜஸ் வந்து வரும். ஸோ அந்த பர்சனல் டீடைல்ஸ் எல்லாமே நீங்க ஃபில் பண்ணிடணும். ஸோ அந்த பேஜஸ் வந்து நான் இங்க உங்களுக்கு கொடுக்கல. ஸோ உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ் யாரு உங்களுக்கு வேணுமோ அவங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ் தான். ஸோ 2-3 பேஜஸ் நீங்க டைப் பண்ண போறீங்க. அந்த பேஜஸ்க்கு அப்புறம் நீங்க வந்து சப்போஸ் ஆல் இந்தியா கோட்டா 15% இருக்கு, நான் அதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறேன், இல்ல நான் ஓப்பன் கேட்டகரி ஓப்பன் சீட்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறேன் அப்படின்னா எதுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்களோ அதை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பிஎஸ்சி நர்சிங் வந்து நான் ஓப்பன் சீட்ல வந்து நான் ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்ல நான் டீம்டு யூனிவர்சிட்டிஸ்ல தான் நான் ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னா எதுக்கு நீங்க அப்ளை பண்றீங்களோ அதை மட்டும் நீங்க இங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த சீட்ல எந்த கேட்டகரியில நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்றத பார்த்து பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு என்ன ஆகும், செக்யூரிட்டி டெபாசிட்ஸ் வந்து ரிசர்வ் கேட்டகரி அண்ட் கவர்மெண்ட் கோட்டால அன்ரிசர்வ் கேட்டகரியா இல்ல டீம்டு யூனிவர்சிட்டியில நீங்க பே பண்ண அமௌண்ட், இது எல்லாமே வந்து உங்களுக்கு எப்படி பே பண்ண முடியும் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா? சோ செக்யூரிட்டி டெபாசிட் வந்து இப்ப கவர்மெண்ட் கோட்டானா உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 5,000. ரிசர்வ் கேட்டகரியில யார் வருவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசி, NCL, SC, ST இவங்க எல்லாமே ரிசர்வ் கேட்டகரியில வந்துருவாங்க. ஸோ ரிசர்வ் கேட்டகரி எல்லாமே 5,000, அன்ரிசர்வ் கேட்டகரி 10,000. டீம்டு யூனிவர்சிட்டியில பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க எல்லாமே அவங்க எல்லாமே 2,05,000 வந்து நீங்க பே பண்ண போறீங்க. ஸோ இதை முடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா ஆன்லைன் பேமெண்ட் நம்ம இப்ப பார்த்தோம் இல்லைங்களா, அந்த டெபாசிட் அமௌண்ட்
ஸோ அந்த ஆன்லைன் பேமெண்ட் பே பண்றதுக்கு ஆன்லைன் பேமெண்ட் ஒரு ஆப்ஷன் காமிக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் கீழே வந்து ஐ அக்ரின்ற ஆப்ஷன் காமிக்குதா, ஸோ ஐ அக்ரின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேங்க், எந்த பேங்க்ல நீங்க எப்படி பே பண்ண போறீங்க, என்னென்ன பேங்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிபிஎஸ்சி பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க், அதுக்கப்புறம் யூனியன் பேங்க் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நீங்க எப்படி வந்து பே பண்ணலாம் அப்படின்னா டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் இருந்துச்சு அப்படின்னா அது மூலியமா நீங்க அமௌண்ட் பே பண்ணலாம். பே பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஓபன் ஆகும். ஸோ பே பண்றதுக்கு முன்னாடி பாத்துக்கோங்க என்னென்ன கேட்டகரிக்கு என்னென்ன மாதிரி பே பண்ணணும் அப்படின்றத நீங்க பாத்துக்கோங்க. பே பண்ண உடனே இன்னொன்னு என்ன பண்றீங்க, உங்களுக்கு சாய்ஸ் லாக்கிங் வந்து எப்ப ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க, 28 ஜூலை 2025 அப்பதான் சாய்ஸ் லாக்கிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிட்டீங்க, காலேஜஸ் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. முன்னாடியே சில காலேஜஸ் வந்து ஃபீஸ் அதிகமா இருக்கும், உங்களுக்கு தெரியாது, தெரியாம என்ன பண்ணிருக்கீங்க, சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிடுவீங்க. உங்களால இந்த ஃபீஸ் இந்த யூனிவர்சிட்டியில பே பண்ண முடியுமா, உங்களுக்கு இந்த யூனிவர்சிட்டியில இதை விட ஃபீஸ் அதிகமா இருக்கா அப்படின்னு பார்த்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க என்ன பண்ணணும், எந்தெந்த யூனிவர்சிட்டியில எவ்வளவு ஃபீஸ் கொடுத்துருக்காங்கன்னு நீங்க ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த லிஸ்ட் எடுத்துட்டு வந்து நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்க. அதர்வைஸ் அஃபோர்டபிள் உங்களால முடியாத காலேஜஸ் ரொம்ப அதிகமான ஃபீஸ் இருக்கு, அதை வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிட்டீங்க, சப்போஸ் சாய்ஸ் லாக்கிங் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க அந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணணும். உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் டேட்டுக்குள்ள நீங்க வந்து ரீஅலாட்மெண்ட் கொடுக்கல அப்படின்னா நீங்க அங்க ஜாயின் பண்ற ஆப்ஷன் வரும். ஸோ அதுக்கு முன்னாடி ஏன் சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க என்ன பண்ணலாம், இதெல்லாம் நம்ம எந்தெந்த காலேஜ் நம்மளால அஃபோர்டபிள் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்து அந்த காலேஜஸ் மட்டும் ரொம்ப கிளியரா கவனமா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணதுக்கு அப்புறம் சாய்ஸ் லாக்கிங் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, சாய்ஸ் லாக்கிங் எப்ப சொன்னேன் உங்களுக்கு 28 ஜூலை சொல்லியிருக்கேன். ஸோ 28 ஜூலை வந்து உங்களுக்கு சாய்ஸ் லாக்கிங் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க, ஈவினிங் 4 o'clock தான் அந்த எனேபிள் ஆகும். ஸோ 4 o'clockல இருந்து நைட் 11:55 அந்த டைமிங் தான் நீங்க சாய்ஸ் லாக்கிங் பண்ண போறீங்க. அவசரப்பட்டு அதுக்கு முன்னாடி நான் முடிச்சுட்டேன் அப்படியே இன்னைக்கே நான் பேமெண்ட் பண்ணிட்டேன், இன்னைக்கே நான் எல்லாமே முடிச்சிட்டேன், சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிட்டேன், ஸோ இன்னைக்கே வந்து நான் சாய்ஸ் லாக்கிங் பண்றேன் அப்படின்னு அவசரப்பட்டு தயவு செய்து பண்ணிடாதீங்க. ஸோ கவனமா ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணுங்க. சப்போஸ் நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாமே கரெக்டா பண்ணிட்டீங்க அப்படின்னா லாஸ்ட் டைம் வரைக்கும் செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எந்த காலேஜ் வைக்கணுமோ அந்த காலேஜை முன்னாடி வைங்க, செகண்டா எந்த காலேஜ் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை செகண்டா வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பீரியடையே கவனமா பார்த்துக்கோங்க. முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க சப்போஸ் சாய்ஸ் லாக்கிங் பண்ணல அப்படின்னாலும் ஆட்டோமேட்டிக்கா சாய்ஸ் லாக் ஆயிடும். ஸோ டோன்ட் வரி, ஸோ ஆட்டோமேட்டிக் சாய்ஸ் லாக்கும் இருக்கு. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். See you the next videos. Thank you.